எனக் கண்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் என்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத பகுதியாவது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா! தேவன் தரும் நன்மைகளை நினைத்து நன்றியுள்ளவர்களாக இருக்க, நமது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினாலே நமக்கான நன்மைகள் கிடைக்கும். பிரியமானவர்களே, பிள்ளை பேற்றின் நிமித்தம் ஆகார் வீண் பெருமை கொண்டாள். நாச்சியாரை அற்பமாய் எண்ணி ஆகார் கடினமாய் நடத்தப்பட்டாள். அவளை விட்டு ஓடினாள். ஓடிப்போன ஆகார் கர்த்தருடைய தூதனானவரால் சந்திக்கப்பட்டாள். நாமும் ஆகாரை போன்று நமக்கான கடினமான சூழ்நிலைகளில் அவ்விடத்தை விட்டு கலைந்து போக, இல்லை அந்த காரியங்களை செய்யாது இருக்க, முடிவுகள் எடுக்க ஆயத்தமாகிறோம். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகாரை அவளுடைய கைவிடப்பட்ட நேரத்திலே கண்ட தேவன் இன்று நம்மையும் காண்கிறார். ஒரு கைவிடப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்கிற அந்த வார்த்தையின்படி நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, ஏற்ற காலம் வரும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். எங்களை வழிநடத்தும் விண்மீனே, எங்களை காண்பவரே, காப்பவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.